Welcome to the program. It's a great joy and pleasure for me with you on this program. உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We are actually in the island of Patmos where Apostle John got the revelation, and as a result we have the book of Revelation. நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்றால் பத்மு தீவு ஆகிய யோவான் அப்போஸ்தலர் யோவான் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு கிடைத்த அந்த இடத்திலே இப்பொழுது நின்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். Apostle John was banished. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டவராய் இங்கே காணப்படுகிறார். Because he was a political prisoner and they were persecuting Christians, and Emperor Domitian put him in boiling oil. டொமினிஷியஸ் என்கின்ற பேரரசினால் அவர் இந்த பத்முத்தீவு என்கின்ற இந்த ஸ்தலத்திலே கொண்டு வரப்பட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல் கைதியாகவும் இந்த இடத்திலே காணப்படுகிறார். அவரை கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்கள். But Apostle John was not damaged in any way. ஆனாலும் தூய யோவான் அவர்கள் எந்த சேதமும் இன்றி காப்பாற்றப்பட்டார். As a result, Emperor Domitian thought it's best to get rid of Apostle John by banishing him to the island of Patmos. ஆகவே தான் டொமினிஷியஸ் என்கின்ற பேரரசர் இந்த தூய யோவான் அவர்களை இங்கே நாடு கடத்தி பத்மு என்கின்ற தீவிலே அவரை வைத்திருந்தார்கள். Today we are going to look from book of Revelation chapter 1 verse 12 up to chapter 2 verse 7. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் கடைசி வசனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முடிய. Apostle John, as I said, was here, and he gives a reason why he is here in verse 9. I, John, both your brother and companion in the tribulation, was in the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் தான் ஏன் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் என்பதை குறித்ததான ஒரு விளக்க உரையை இந்த வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தலின் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். Here Christians were under persecution. Verse 10 we see, I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as of a trumpet. 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன். This voice was saying, verse 11, I am Alpha and Omega, the first and the last, and what you see write in a book and send it to 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. John turned to see the voice that spoke with him. As John turned, he saw 7 golden lampstands. 11ஆம் வசனம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியாத்திரு, சர்த்தை, பிலதோப்பியா, லவோதோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும். Apostle John describes here the exalted Lord Jesus Christ. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் இங்கே என்ன விவரிக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் தரிசித்ததை குறித்து பேசுகிறார். You know, in the cave that's behind me, that's where he saw the Lord Jesus Christ with all his majesty and glory. You know what they've done is they have, this is the green door is the entrance to the cave.
இங்கே எனக்கு பின்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த குகையினுடைய வாசல், இதுதான் அந்த இடமாக காணப்பட்டது. அவர் திரும்பி பார்த்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு மகிமையிலே அவரை தரிசித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். They built structure around the cave, and as you go through the gate, you will see where Apostle John spent or all of his time. பின்பதாக இருக்கக்கூடிய இந்த வாசல் வழியாக தான் அவர் உட்பிரவேசித்து தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையும் இந்த இடத்திலே அவர் தேவனுடைய மகிமையை கண்டு வசித்தவராய் காணப்படுகிறார். Verse 13 we see, and in the midst of the 7 lampstands, one like the Son of Man, clothed with a garment down to the feet, and girded about the chest with a golden band. Verse 14, his head and his hair were white like wool, as white as snow, and it's like the flame of fire. Verse 15, his feet were like fine brass, as if refined in furnace, and his voice as the sound of many waters. 13ஆம் வசனம், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான வரையும் கண்டேன். 14ஆம் வசனம், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. 15ஆம் வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலைப் போல் இருந்தது. This is how John describes the Lord Jesus Christ in all his majesty and splendor. Can you imagine it? This is the very place Apostle John walked around. We are actually in the footsteps where Apostle John spent his time here. Here he saw the Lord Jesus Christ. தூய யோவான் அவர்கள் இந்த இடத்தில் தானே தேவனுடைய முழு மகிமையோடும் அவர் வல்லமை புரிந்தனவராய் காணப்பட்டதையும் முகமுகமாய் தரிசித்து தேவனுடைய அனைத்து சாராம்சங்களையும் உணர்ந்தவராய் நின்ற ஒரு இடம்தான் இந்த இடம். அவருடைய கால்கள் பதித்த இந்த ஸ்தலத்திலே நான் நிற்கிறதை குறித்து மிகவும் பாக்கியமாக எண்ணுகிறேன். Verse 16, he had in his hand, in his right hand, 7 stars. Out of his mouth went out a sharp 2-edged sword, and his countenance was like the sun shining in its strength. 16ஆம் வசனம், தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. This is how Apostle John describes the Lord Jesus. இப்படித்தான் அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரிக்கிறார். Verse 17, when I saw him, I fell at his feet as dead, but he laid his right hand upon me, saying to me, do not be afraid, I am the first and the last. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். Here in verse 3 we see it's mentioned the Son of Man. Son of Man is a messianic title straight from the book of Daniel chapter 7 and verse 14. தூய யோவான் அவர்கள் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், மனுஷ சாயலுக்கு ஒப்பாய் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். Here he describes his majesty. Verse 14 he describes the purity of Jesus. Verse 15 he describes the authority of Jesus. Verse 16 he describes his glory. That's what I've read all of them to you. It's better to hear what the Word of God has to say about the Lord Jesus Christ. இங்கே அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 14ஆம் வசனத்திலே அவருடைய தூய்மையையும் பரிசுத்தத்தை குறித்தும் எழுதியிருக்கிறார். 15ஆம் வசனத்திலே
அவருடைய அதிகாரத்தின் ஆற்றலை குறித்து எழுதியிருக்கிறார். 16ஆம் வசனத்திலே அவருடைய மகிமையை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். He saw him here. Can you imagine it? In this very place behind me. எனக்கு பின்பதாக இருக்கிற இந்த அறையை நீங்கள் பார்க்கிறீர்களே பிரியமானவர்களே, இங்கிருந்து தான் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். You know, we read, out of his mouth went a two-edged sword. It doesn't mean, that he carried a sword in his teeth. This is the word of God. Lord Jesus Christ is personification of the word. வசனத்திலே நாம் பார்த்தோம், அவர் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது என்பதாக. அப்படியென்றால் உண்மையிலே அப்படிப்பட்ட பட்டயம் அவருடைய பற்களுக்குள்ளாக இருக்கிறதா என்றால் அப்படி அல்ல. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர்தான் வார்த்தையானவராகவும் இருக்கிறார். You know, we see when John writes in the Gospel of John, he says, in the beginning was the word was with God and the word was God. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். Verse 17, you see, when you saw the Lord in all his glory, he is bowing down at his feet and worshiping him, because probably, he was in this place, he was praying, and this is the place where he spent his time. And when we've gone in there, we've seen the area where he used to lie down, and in the corner, there is they have marked the site where he was. தூய யோவான் அவர்கள் 17ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறது போல அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு செத்தவனைப் போல நான் விழுந்தேன் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய மகிமை முழுமையாய் அவரால் பார்க்க முடியாததினாலே இந்த இடத்தில் தானே, எனக்கு பின்பதாக இருக்கிற இந்த இடத்தில் தூய யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த ஒரு ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிறது. விசேஷமாக அவர் எந்த இடத்திலே முகங்குப்புற விழுந்தார் என்பதை குறித்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை. And I believe he was praying and worshiping the Lord. நான் விசுவாசிக்கிறேன் அவர் இந்த ஸ்தலத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்து ஜெபித்தும் தேவனை துதித்து கொண்டும் இருந்தார் என்று. Verse 18, I am he who lives and was dead. Behold, I am alive for evermore. I have the keys of Hades and of death. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். What Jesus is saying here, Jesus is alive and he dealt with the sin problem. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராய் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். What he is saying, by him having the keys of Hades and death, he is saying to us, he conquered Hades and he conquered death, and we worship a Lord who is risen. Verse 19 gives out an outline of the entire book of Revelation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பாதாளத்தையும் மரணத்தின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆக மரணத்தை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த 19ஆம் வசனத்தை கொண்டு இந்த முழு வெளிப்படுத்தல் விசேஷமும் அடங்கி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். He is giving instruction to John. Write the things you have seen. Write the things which are, that's the present age. Write those things which will take place hereafter. 19ஆம் வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளும் எழுது. Jesus told John to write things down 12 times in this book. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் யோவானிடத்திலே இவைகளை எழுது என்று சொல்லி 12 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Here John is seeing incredible things. Probably he was lost
for words. இந்த இடத்திலே தூய யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப முடியாத விதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே விவரிப்பதற்கு அவரிடத்திலே வார்த்தை இல்லை. Verse 20, he says, the mystery of the 7 stars which you saw in my right hand and the 7 golden lampstands. The 7 stars are the angels of the 7 churches, and the 7 lampstands which you saw are the 7 churches. 20ஆம் வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். Angels of the 7 churches simply means messenger. Jesus actually called John the Baptist as angelos in Greek. இங்கே 7 தூதர்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 தூதர்கள் அவர்கள் தூதர்களாக தான் இருக்கிறார்கள் அந்த சபைக்கு என்று. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை ஆஞ்சலியோ என்று சொல்லி கிரேக்க பதத்திலே அழைக்கிறார். That's what we read in Matthew chapter 11 and verse 10. For this is of whom it is written, behold, I send my messenger before your face, who will prepare your way before you. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிப்பிடப்பட்டவன் இவன்தான். This is the same Greek word angelos used in this portion we read in Revelation. இங்கே குறிப்பிட்டிருக்கிறதான அந்த கிரேக்க பத வார்த்தையாகிய ஏஞ்சலோஸ் என்கின்ற அந்த வார்த்தை தான் இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. John the Baptist was a human vessel. யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற அவர் ஒரு மனித பாத்திரமாய் இங்கே காணப்படுகிறார். John is writing in the church age. Chapters 2 and 3 of the book of Revelation deals with the 7 churches. These were the literal church that existed in Turkey, and they are there even today. தூய யோவான் அவர்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த 7 சபைகளுக்கு என்று எழுதியிருக்கிறாரே, அந்த 7 சபைகளும் உண்மையான சபைகள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 7 சபைகளும் இன்றைக்கும் துருக்கி நாட்டிலே இருக்கிறதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். You can see those places in Turkey. The Lord dictated these letters to the 7 churches in a clockwise direction starting from Ephesus. நான் குறிப்பிட்ட அந்த சபைகள் இன்றைக்கும் துருக்கி நாட்டிலே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளை குறித்து எழுதின அந்த கடிதத்தில் கடிகார சுற்று வண்ணமாக பார்க்கும் பொழுது அதிலே முதலாவது இருக்கிறது எபேசு சபை குறித்து அவர் எழுதுகிறார். These letters are spiritually relevant to us. இந்த எழுதப்பட்டதான கடிதங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, in this letter he commends, he rebukes for some things. இந்த கடிதங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில சபைகளை குறித்து அவர் கடிந்து கொள்ளுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். As Christians today we have to wake up and take notice. கிறிஸ்தவர்களாகிய நாம் துரிதமாய் விழித்து எழுந்து காரியங்களை கண்ணோக்கமாய் பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. What these letters are saying to us. இந்த கடிதங்கள் வாயிலாக தேவன் என்னோடு கூட என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, in this letter you see a similarity in all the 7 letters. எழுதப்பட்டதான இந்த 7 கடிதங்களுக்குள்ளாக ஒன்றோடு ஒன்று காரியங்கள் ஒத்துப்போகிறதை நம்மால் பார்க்க முடியும். In all the 7 letters Jesus has a special title, and he begins with Jesus saying, I know your works. எழுதப்பட்டதான இந்த 7 கடிதங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு தலைப்பை கொடுக்கிறார். அதிலே முதலாவது ஆண்டவர் உபயோகிக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். It actually says he walks in between the lampstands. That means he is walking in and out of the church. That's
how close he knows it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவராய் காணப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. அந்த 7 குத்து விளக்குகளும் சபைகளை குறிக்கிறது. சபைகளின் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். So the third thing, all they contain commendation or complaint or both. இவைகளின் காரிய தொகைகள் என்னவாக இருக்கிறது என்றால் பாராட்டுகளும் மற்றும் புகார்களுமாய் இருக்கிறது. All close with a special promise or a reward to the overcomers. விசேஷமாக ஜெயம் கொள்ளுகிற சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற பரிசை குறித்தும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். All of them close with the same challenge. He who has the ear, let him hear what the Spirit says to the churches. வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தருடைய ஆவியானது சொல்லுகிறதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. He is saying, take notice. I need to emphasize, we need to take notice what the Lord is saying here to these churches. They are relevant today for us. நான் இதிலே உங்களுக்கு மிகவும் குறிப்பாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த சபைகளுக்கு என்ன சொல்கிறார் என்பதை குறித்து கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நாம் மாற்றிக்கொள்ள முடியும். Let us look at the first church briefly. Notice here for this church, that is church at Ephesus, he has a Jesus title. குறிப்பாக கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது குறிப்பிடுகிற சபையாகிய எபேசு சபையை நாம் கவனமாய் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். He says, him who holds the 7 stars in his right hand, who walks in the midst of the 7 golden lampstands. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறவர் உங்களுக்கு விளம்புகிறதாவது. Jesus has different titles to different churches. The commendation for this church at Ephesus, hardworking, persevering, discerning of false doctrine. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாராட்டு இந்த சபை எபேசு சபைக்கு என்னவென்றால், கடினமாக உழைக்கிறவர்கள், விடாமுயற்சியோடு கூட இருக்கிறவர்கள், கள்ள போதகருக்கு விலகி இருக்கிறதை குறித்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். He has a complaint against this church that they have left the first love. மாத்திரமல்ல, இந்த சபையை குறித்ததான தேவன் ஒரு புகாரையும் வைத்திருக்கிறார். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்பதாக. The reward, he says here, to the overcomers, they will eat from the tree of life which is in the midst of the paradise of God. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவக்கனியை புசிக்க கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். We see that in chapter 2 verses 1 to 7. We will not go through them, and you can just go through those verses. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை குறித்து நான் இப்போது உங்களுக்கு விவரமாய் சொல்ல வேண்டியது இல்லை. அதை குறித்து நாம் பின்பதாக பார்ப்போம். Ephesus, the place, was a very prosperous city. It was also given to real immorality. எபேசு பட்டணம் என்பது மிகவும் செழிப்பு வாய்ந்த ஒரு பட்டணமாகவும் அழியாத்தன்மை உள்ளதாகவும் காணப்படுகிறது. In Ephesus still remains the temple of Diana, and it was one of the 7 wonders of the ancient world. இன்றைக்கும் தியனாள் என்று சொல்லப்படுகிற அந்நிய தெய்வத்தினுடைய கோவில் அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிறது. முந்தைய நாட்களில் 7 அதிசயங்களில் ஒன்றாக அது விளங்கப்பட்டது. Apostle Paul, he actually spends 3 years in Ephesus. It's recorded in Acts 19 and 20. அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எபேசு பட்டணத்திலே 3 ஆண்டுகளாக அங்கே தன்னுடைய ஊழிய பயணத்தை செய்தார் என்று வேதத்திலே அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகளில் 19ஆம் அதிகாரத்திலும் 20ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. As a result of Paul's preaching, there was a great revival in Ephesus. Those who practice sorcery and witchcraft, they brought all their books and they burned them. They set them on fire. But this letter
எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் செய்த ஊழியத்து நிமித்தமாக ஒரு மாபெரும் எழுப்புதலை அந்த பட்டணத்திலே கண்டார்கள். அந்த சமயத்தில் அங்கே இருந்ததான மந்திரவாதிகள் தங்களுடைய புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக எரித்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். To church in Ephesus is Lord Jesus saying to Apostle John to write and send it to them. This is 30 years after the revival that took place in Ephesus. எபேசு பட்டணத்திலே எழுப்புதல் வந்ததற்கு பின்பதாக 13 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய யோவானிடத்திலே இந்த காரியங்களை குறித்து எழுதும்படியாக இங்கே அவர் வலியுறுத்துகிறார். Here he is saying that you have left the first love. இங்கே குறிப்பாக இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்பதாக. It means they have forsaken, abandoned their first love. அப்படி என்றால் என்னவென்றால், அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த தேவனிடத்தில் கொண்டிருந்த அந்த அன்பை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று. In closing, what is the Spirit of Lord saying to you? You know, we see in the second chapter, we see these people, they have left the first love. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விட்டார்கள். They were working hard and they were doing, a lot of good things. In verse 2 says, I know your works and your labor, your patience. This is chapter 2 and verse 2. And that you cannot bear those who are evil. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும். And then verse 3, and you have persevered and you have patience and have labored for my name's sake and have not become weary. Nevertheless, I have this against you, you have left your first love. 3ஆம் வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்பு அடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. They have left the first love. அவர்கள் தேவனிடத்தில் கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். They haven't lost it, they have deliberately left the first love. Their focus has become turned on to other things. God was not first place for them. எபேசு பட்டணத்து ஜனங்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையில் முதலாவது வைக்காமல் மற்ற காரியங்களை அவர்கள் நோக்கி இருந்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஆதியிலிருந்து அந்த அன்பை விட்டுவிட்டதை தேவன் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். We heard the message and my question to you. இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு வைக்கிறதான ஒரு கேள்வி என்னவென்றால், what is the Spirit of Lord saying? Maybe you walked away from God, you strayed from God. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் கடந்து சென்றிருக்கலாம். Come back to Him because His coming is closer. மிக விரைவாய் தேவனிடத்தில் வந்து விடுங்கள் பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. We are in the real place. We've come to this place and we are so excited to be in this place. I'm just going to lead you in prayer. உண்மையாய் தேவனுடைய தூதரானவர் இருந்த இடத்திலே இருந்து நான் பேசும்போது நான் மிகவும் வியப்பு அடைகிறேன். ஏனென்றால் இந்த இடத்துல நிற்கும்போது அளவு கடந்த தேவனுடைய பிரசன்னம் என்னை நினைக்கிறது. நான் இப்பொழுது உங்களை ஜெபத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். Or if you've gone away from God, அல்லது நீங்கள் தேவனை விட்டு மிக தூரம் சென்று விட்டீர்களா, just come back to an invitation. நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். மீண்டுமாக நம்முடைய நேசரிடத்திலே நீங்கள் வாருங்கள். For those who want to accept the Lord Jesus Christ, or if you're backslidden and you want to come back to God, just repeat this prayer after me. ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நீங்கள் மீண்டுமாக மனம் திரும்பி வாருங்கள். நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள்.
Heavenly Father, I come to you in the name of Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். Father, thank you for sending your son Jesus, who died for me on the cross of Calvary. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமியில் அனுப்பினீர். என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக எனக்காக என் சார்பிலே பலியானார். I repent of my sins. I welcome the Lord Jesus Christ into my life and accept him as my Lord and Savior in Jesus' name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்திலே அன்போடு கூட வரவழைக்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். If you've gone away from God, you want to return to the love of God. You heard the message. ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் மிக தூரம் சென்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஆட்டுக்குட்டி ஆனவரிடத்திலே மீண்டுமாக வர வேண்டும். பிரியமானவர்களே, What is God saying to you? What is he speaking? Commit your life and come back to God. The time is short, so don't put it off. காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் மிக விரைவாய் தேவனுடைய அன்பிற்குள்ளாக மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கண்ணீரோடு கூட அழைக்கிறேன். பிரியமானவர்களே, God bless you in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.